ஸ்னாப் ஸ்நாக் ப்ராப்ளம். இந்த ஸ்னாப் ஸ்நாக் ப்ராப்ளமில் உங்களுக்கு ஸ்னாப் ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்கோட கெப்பாசிட்டி 4 kgs அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் 4 kgs தான் போடலாம். உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் வெயிட்ஸ் கொடுத்துட்டாங்க. சரி, லெட்ஸ் டேக் த லிஸ்ட் ஆஃப் வெயிட்ஸ் டு பி 1, 2 and 3. ரைட், இதுதான் லிஸ்ட் ஆஃப் வெயிட்ஸு. லெட்ஸ் டேக் 1, 3. ஓகே, 1, 2, 3 வச்சுக்கலாம். அப்புறம் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. ஒரு வெயிட்டுக்கும் வேல்யூ இருக்குது. வேல்யூ வந்து 4 to 3ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் வெயிட்ஸில் நீங்கள் அந்த பேகுக்குள்ளார போய் இந்த லிஸ்ட் ஆஃப் வெயிட்ஸை போடலாம். நீங்கள் எந்தெந்த வெயிட்லாம் சூஸ் பண்ணால் மேக்ஸிமம் வேல்யூ வரும், அந்த மேக்ஸிமம் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 மட்டும் சூஸ் பண்ணால் வேல்யூ வந்து 3 மட்டும் தான் வரும். 3 கூட 1 சூஸ் பண்ணீங்க அப்படின்னா வேல்யூ வந்து 4 + 3 7 வரும் மேக்ஸிமம் வேல்யூ. ரைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோடைய கெப்பாசிட்டி, இதோட வேல்யூ வந்து 5 இருக்குன்னு வச்சுங்க. 2க்கு பதிலாக 5 இருக்குன்னு வச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 3 சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேல்யூ என்ன, 4 + 3 7 தான் போகும். ஆனால் அதுவே 1 and 2 சூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ 4 + 5 9. அப்போ அவுட்புட் வந்து 9 இருக்கணும். நீங்கள் எந்த வெயிட்டை சூஸ், மேக்ஸிமம் 4 kgs கொள்ளும். எந்த வெயிட்ஸை சூஸ் பண்ணால் அதோடைய வேல்யூஸ் சம் பண்ணால் அதிகமாக வரும். அந்த சம் ஆஃப் த வேல்யூஸை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் இந்த ப்ரோக்ராமில். ரைட், ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இது வந்து ஒரு டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் மேக்ஸிமம் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டிக்கு நம்ம ஒரு அரே டிக்ளேர் பண்ணிப்போம். இப்போ நம்ம கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 4. ஸோ 4 + 1 5க்கு ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ரைட், ஸோ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வெயிட்ஸில் லூப் அடிக்க போகிறோம். லூப் அடித்து ஃபஸ்ட்டு kg 1 kg வருது. இப்போ 1 kg வரும்போது நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும், சம் ஆஃப் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ 1 kg இருந்துச்சுன்னா கெப்பாசிட்டி 4ஆக இருந்தால் எவ்வளோ வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, கெப்பாசிட்டி 3ஆக இருந்தால் எவ்வளோ மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்றத ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். ரைட், ஸோ இப்போ 1 kg இருக்குது. இப்போ 1 kg இருக்குன்னா இப்போ பார்ப்போம், கெப்பாசிட்டி 4ல் வந்து 1 kg கொள்ளும். ஸோ நம்ம லூப் அடிக்கும்போது ஒரு வெயிட்ஸுக்கு லூப் அடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கெப்பாசிட்டிக்கும் இந்த டைரக்ஷனில் லூப் அடிக்கிறோம். அதாவது 4லேருந்து நம்ம என்ன வெயிட் பார்க்குறோமோ அந்த வெயிட்டை விட அது அதிகமாக இருக்கணும், அது வரைக்கும் லூப் அடிக்கிறோம். ஒரு வெயிட்டாக மைனஸ் பண்ணிகிட்டே போகிறோம். ரைட், இப்போ நம்ம ஃபில் பண்ணும்போது என்னத்தை ஃபில் பண்ணுறோம்னா, இப்போ 4 வருது, அதனால் இந்த 1 ஃபில் பண்ணலாம். இது 1ஓட வேல்யூ என்ன, 4. ஸோ அதனால் அந்த 4 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, கரெக்ட். இப்போ இதுக்கு இப்போ நம்ம வந்து 1 வந்திருக்கு. ஓகே, இப்போ இருக்குது 4. மீதி எவ்வளோ வரலாம் ஃபில் பண்ணலாம், 3 ஃபில் பண்ணலாம். ஏற்கனவே 3 வந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு தான் இந்த இது. மீதி எவ்வளோ வரும், இப்போ கரண்ட் கெப்பாசிட்டி 4, கரண்ட் வெயிட்டு 1. ஸோ 4 - 1 3. ஸோ 4 - 1 3. ஏற்கனவே 3 வந்திருக்கான்னு பார்க்குறோம். இனிஷியலாக இது எல்லாமே 0வாக இருக்கும். ரைட், இப்படி டிக்ளேர் பண்ணதுனால. ஸோ ஏற்கனவே 3 வரல, அதனால் 0வாக இருக்கும். அதனால் கரண்ட் வேல்யூ அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். கரண்ட் வேல்யூ என்ன, 3. ஸோ அது கூட 3 இந்த இதை 3 போட்டுக்கிறோம். இங்கே 3 இல்லை, சாரி 4. சாரி, அந்த 1ஓடைய இண்டெக்ஸ் எங்கே இருக்குது, 0 தானே. ஐ ஒரு 0னா வேல்யூ ஆஃப் 0 4. வேல்யூ போட்டு நம்ம வேல்யூ தான் ஆட் பண்ணணும், கரெக்டாக. ஸோ அதனால் இந்த வெயிட் 1 வரும்போது 4 கெப்பாசிட்டியாக இருந்தால் எவ்வளோ வேல்யூ, 3 கெப்பாசிட்டியாக இருந்தால் எவ்வளோ வேல்யூ, அதுவும் 4 தான். கரஸ்பாண்டிங் வேல்யூ 4 தான். 2 கெப்பாசிட்டி இருந்தால் எவ்வளோ வேல்யூ, 4. 1 கெப்பாசிட்டி எவ்வளோ வேல்யூ, 4. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு, 0க்கு வராது. அடுத்தது 2 வருது. இந்த 2 வரும்போது இந்த 2 வர வரைக்கும் மேக்ஸிமம் வேல்யூ என்ன, கெப்பாசிட்டி 4ஆக இருந்தால் மேக்ஸிமம் வேல்யூ என்ன, கெப்பாசிட்டி 3ஆக இருந்தால் மேக்ஸிமம் வேல்யூ என்ன, அதை தான் நம்ம இங்கே அப்டேட் பண்ணணும். இப்போ கெப்பாசிட்டி 4ஆக இருக்குது அப்படின்னா நமக்கு 2 வருது, கரெக்டாக. இந்த இதில் ஐ வந்து 1 ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் இது. இப்போ கெப்பாசிட்டி 4ஆக இருக்குது. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து 2 வந்து 4ஐ விட கம்மி, 4 வந்து ஜாஸ்தி. நம்மளோட கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் உள்ளே வந்து அப்டேட் பண்ணணும். அப்போ 2 இருக்குன்னா அது கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன, 5. ஸோ 5ஐ ஆட் பண்ணணும். 2 இருக்குது அப்படின்னா ஏற்கனவே 4 - 2 அது வந்திருக்கான்னு பார்க்கணும்.
ஓகே, மீதி எவ்வளோ ஆட் பண்ணலாம்? இப்போ 2 இருக்குன்னா மீதி இன்னும் 2 kg ஆட் பண்ணலாம். இன்னும் 2 இருக்குது. ஆனால் மீதி ஏற்கனவே 1 இருக்கிறதுனால 1 kg ஆட் பண்ணலாம். அப்போ ஏற்கனவே 2 வந்திருக்கா? வந்திருக்கு. ரைட். ஓகே, ஸோ அதோட வேல்யூ என்ன? 4. இந்த 4 கூட நம்ம 5 ஆட் பண்ணி இங்கே 9ன்னு அப்டேட் ஆகிடும். கரெக்ட். ஏன்னா 2 வந்திருக்கு அப்படின்னா நம்ம 5 அந்த கரண்ட் வேல்யூ ஆட் பண்ணிடணும். ப்ளஸ் மீதி எவ்வளோ இருக்குது? இன்னும் நீ விட்டுற தேவையில்ல. மீதி இன்னும் 2 kg ஃபில் பண்ணலாம்ல. அது மீதி 2 kg ஃபில் பண்ண முடியுமான்றத ஏற்கனவே 1 வந்திருக்கிறதுனால இது எல்லாமே ஃபில் ஆகிருக்கு. அங்கே போயிட்டு நம்ம அது கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன அப்படின்னு எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ அந்த மாதிரி இது எல்லாம் ஃபில் ஆகிட்டு போகும். இப்போ 3 வந்திருக்குது. 3 வந்திருக்கிறதுனால என்ன ஆகும்? 3 kg இருந்துச்சு அப்படின்னா 2 ஃபில் பண்ணலாம். அதாவது நம்ம கரண்ட் வேல்யூ ஃபில் பண்ணலாம். மீதி எவ்வளோ இருக்குது? 1 kg இருக்குது. 1 kg இருந்தால் 4 + 4 இதை இங்கே ஃபில் பண்ணிடலாம். 9. இப்போ இங்கே 2 kg இருக்குது. 2 kgயில் 2 kg மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். மீதி ஒன்றும் கிடையாது. அப்போ கரண்ட் வேல்யூ மட்டும் தான் ஆட் ஆகும். கரண்ட் வேல்யூ என்ன? 5. ஸோ 5 மட்டும் தான் இங்கே வரும். ஸோ இப்போ லூப் இது என்ன ஆயிடுச்சு? 4, 5, 9, 9 ஆயிடுச்சு இந்த செகண்ட் ஐட்ரேஷன் போகும்போது. அப்போ ஒரு ஐட்ரேஷனுக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட்ஸு அப்படின்றது தான், மேக்ஸிமம் வேல்யூ என்னதுன்றது தான் நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டே வரும். அப்புறம் இங்கே 3 வரும்போது என்ன வரும்? அந்த கண்டிப்பாக 4 விட கம்மி கெப்பாசிட்டி 4னா. ஸோ அது கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆட் பண்ணிடலாமா? கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ இருக்குது? கெப்பாசிட்டி 4, நம்ம ஆட் பண்ணுற வெயிட் 3. ஸோ மீதி 1 இருக்குது. 1க்கு என்ன வேல்யூ? 4. அதையும் ஆட் பண்ணிடலாமா? ஓகே, ஆட் பண்ணதுக்கப்புறம் இது 7, ஏற்கனவே இருக்கிறது 9, இது 7. கரெக்ட். இது ரெண்டுத்துல எது மேக்ஸு? 9 தான் மேக்ஸு. ஸோ 9 நம்ம மாற்ற மாட்டோம். அப்போ என்ன ஃபில் பண்ணுறோம்? இது வரைக்கும் வரும்போது மேக்ஸிமம் வேல்யூ என்னவோ அதுதான் இந்த இடத்துல ஃபில் ஆகுது. ஏற்கனவே மேக்ஸிமம் வேல்யூ ஃபில் ஆகிடுச்சுன்னா நம்ம அதை அப்டேட் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் இந்த டைனமிக் ப்ரோக்ராம். இதை நம்ம ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த வேல்யூ இருக்குல்ல, this will contain the maximum value after traversing all the weights. எல்லா வெயிட்ஸையும் பார்த்ததுக்கப்புறம் அது அந்த வெயிட்ஸ் இன்க்ளூடிங்காக இருக்கலாம், இன்க்ளூடிங் இல்லாமல் இருக்கலாம். இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 எடுத்துக்கிறது இல்லை, 2, 1 தான். 2, 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே 9 வந்துடுது. ரைட். ஸோ அந்த வேல்யூயை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுவோம். That is what is this. When you run all the test case passed.